இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்துவாராக. மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்துவதாக, பலப்படுத்துவதாக, தேவன் செய்ய விரும்புகிற தம்முடைய ஆச்சரியமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில பூரணமாக ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பாராக. Psalms chapter 47 verse number 4, சங்கீதம் 47 அதிகாரம் 4வது வசனம். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். He chose our heritage for us, the pride of Jacob, whom he loves. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். கர்த்தர் எப்போதுமே யாருக்கும் அவர் கடனாளி அல்ல. தேவன் ஒருவருக்கும் எந்த காரியத்திலையும் அவர் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் கடன்காரர் அல்ல. அவர் கொடுக்க விரும்புகிற காரியத்தை ஏற்ற வேளையில கர்த்தர் கொடுப்பார். அதை இனாமாக அல்ல, தேவன் சுதந்திரமாக நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார். சுதந்திரமாகவே நமக்காகவே நிரந்தரமான நன்மையாக, மேன்மையாக நமக்குரிய நன்மையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். தேவரீர் என் பாத்திரத்தின் பங்கும் என்னுடைய சுதந்திரமாக இருக்கிறீர் என்று மாத்திரம் கர்த்தரை சுதந்திரமாக வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தகப்பனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற சுதந்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா? 47 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது வசனத்தையும் ஆமென் ஸ்தோத்திரம் 11வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்துல உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதுக்கு தலைவராக வைக்கலாம் என்றான். verse number 11. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். What an amazing word. தேசத்தில் பஞ்சம், தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனால் யாக்கோபின் குடும்பத்திற்கு மாத்திரம் இருப்பதிலே பெஸ்டான ஆசீர்வாதம், இருப்பதிலே சிறந்த ஆசீர்வாதம், அதுவும் சுதந்திரமாக. அதுவும் சுதந்திரமாக. பஞ்சம் நிறைந்தால் ஆங்காங்கே நாடோழிகளாகத்தான் அலைய வேண்டும், சுற்றி தெரிய வேண்டும். பஞ்சம் இருக்கக்கூடிய தேசத்துல, பஞ்சம் இருக்கக்கூடிய இடத்துல, பஞ்சம் தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்த நிலையில யாக்கோபின் குடும்பத்திற்கு மாத்திரம் தேவன் சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்து தெரிந்தழித்து, நம்முடைய பிள்ளைகளை தெரிந்தழித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை ஆச்சரியமான தேவன், எத்தனை அற்புதமான தேவன். எல்லா காரியங்களும் சுற்றிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக நின்று கொண்டிருக்கிறீர்களா? சுற்றிலும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, கர்த்தர் அதில் ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கைவிடுகிற தேவனே அல்ல. மாறாவிலையாவது தண்ணீர் இருந்தது, ஆனால் கசப்பான தண்ணீராகவாது இருந்தது. ஆனால் ரெவிதீமுக்கு அவர்கள் வந்தபோது அங்கே தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணீரே இல்லை. அங்கே அவர்களுக்கு தண்ணீரே இல்லை, மழை மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த இடத்திலேயும் மோசையின் கரங்களில் இருக்கிற கோலை பயன்படுத்தி அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ட்ரையான சூழ்நிலை, வறண்டு போன சூழ்நிலை, நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில புதிய நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு என் ஆண்டவர் உண்மையில் ஆண்டவர். தேசம் முழுவதும் பஞ்சம், என்ன கிடைத்துவிடும்? அப்பமும் ஆமென் ஸ்தோத்திரம், அப்பத்திற்காகவும் தண்ணீருக்காகவும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்து ஒரு தேவனால் நடத்த முடியும் என்று சொன்னால், அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதே தேவனை தான் நீங்களும் நானும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் நல்லவர். பைபிள் ரொம்ப அழகாய் சொல்கிறது, அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர்கள். கர்த்தருடைய கை இன்றைக்கு உங்களுக்காய் எனக்காய் திறக்கப்படும் என்றால், பஞ்சம் இருந்தாலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலேயும் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் துளிர்விட பண்ணி தேவன் நமக்கு சிறப்பான சுதந்திரத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை உங்கள் வேலைகளிலே, வேலை ஸ்தலங்களிலே, குடும்பத்திலே
தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் செய்வாராக. ஜெபிக்கலாம். தேவனே, இந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்குவதாக, தெய்வ பிரசன்னம் பிள்ளைகளை அதிகமாய் சூழ்ந்திருப்பதாக. சுற்றிலும் பார்த்தால் எங்கேயுமே நம்பிக்கை இல்லாத நிலைமைதான். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன், எங்களுக்குள் இருக்கிறேன். எங்களுக்குள் இருந்து தேவன் மகத்துவமான கிரியைகளை செய்வதற்கு நீர் உண்மையுள்ளவர் என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆச்சரியமான, அற்புதமான, அதிசயமான கிரியைகளினாலே உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. தைரியமா இருங்க.